Inspector, Grade 2. Important MCQ questions. Subject Microbiology. நுண்ணுயிரியல். நுண்ணுயிரியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி பாஸ்டியர். நுண்ணுயிரிகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் பி லீவன் ஹிக். பாக்டீரியா எந்த வகை உயிரிகள்? ஆப்ஷன் பி ப்ரோகரியோட்ஸ். பாக்டீரியாவின் வடிவங்கள் எத்தனை? 3. பாக்டீரியாவின் சுவர் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைகான். கிராம் நிறமயமாதல் முறையை கண்டுபிடித்தவர்? ஆப்ஷன் பி கிராம். கிராம் நேர்ம பாக்டீரியா எந்த நிறத்தில் தோன்றும்? ஊதா. பாக்டீரியாவிற்கு இயக்கம் அளிக்கும் உறுப்பு? பிளாக்கெல்லா. பாக்டீரியாவின் DNA எங்கு காணப்படும்? நியூக்ளாய்ட். வைரஸ் ஒரு டேஷ். செல்லில்லா துகள். வைரஸின் மரபணு பொருள்? DNA அல்லது RNA. HIV என்பது எந்த வகை வைரஸ்? டெட்ரோவைரஸ். பூஞ்சைகள் எந்த வகை உயிரிகள்? ஆப்ஷன் பி யூகேரியோட்ஸ். ஈஸ்ட் எந்த வகை பூஞ்சை? ஒற்றை அணு பூஞ்சை. ஈஸ்ட் மூலம் எந்த பொருள் உருவாகும்? ஆல்கஹால். லாக்டிக் அமிலம் உற்பத்தி செய்யும் பாக்டீரியா? லாக்டோபெசில்லஸ். டிப்தீரியா நோயின் காரணி? கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. காச நோயின் காரண நுண்ணுயிரி? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். பிளேக் நோயின் காரணி? எர்சினியா பெஸ்டிஸ். டைபாய்டு நோயின் காரணி? சால்மோனில்லா டைஃபி. காலரா நோயின் காரணி? விப்ரோ சார்லியா. டிட்டனஸ் நோயின் காரணி? கிளோஸ்டிரிடியம் டெட்டானி. பாக்டீரியா பெருகும் முறை? 2ஆக பிளவு. பாக்டீரியாவின் அளவு? 1-10 மைக்ரோமீட்டர். பாக்டீரியாவிற்கு வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு? கேப்சியூல்ஸ். வைரஸை முதலில் கண்டறிந்தவர்? இவானோவ்ஸ்கி. வைரஸில் எது காணப்படாது? செல் சுவர். வைரஸ்கள் பெருகுவது டேஷ். உயிருள்ள செல்களில் மட்டும். பூஞ்சை வளர சிறந்த சூழல் எது? ஈரப்பதம் மற்றும் சூடு. பூஞ்சை நுண்ணுயிரிகள் பெருகுவது டேஷ். மேற்கண்ட அனைத்தும். ஒட்டுவிடல், பிளவு, ஸ்போர் உருவாக்கம். ஈ கோலி எங்கு இயல்பாக காணப்படும்? குடல். உணவு விஷத்தன்மை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி? ஸ்டெஃபைலோகஸ் அரஸ்.
மில்க் சுருண்டல் ஏற்படுத்தும் பாக்டீரியா. லாக்டோபெலிசியஸ். ஆந்த்ராக்ஸ் நோயின் காரணி பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். வைரஸின் புரதத் தோலை என்ன அழைப்பார்கள்? கேப்சிட். பாக்டீரியாவில் எது காணப்படாது? நியூக்ளியஸ். பாஸ்டிரியர் எந்த கொள்கையை நிரூபித்தார்? உயிர் உயிரிலிருந்து மட்டுமே உருவாகும். தடுப்பூசி கண்டுபிடித்தவர்? ஜென்னர். காய்ச்சலுக்கான வைரஸ்? இன்ஃப்ளூயன்சா வைரஸ். கோவிட்-19 வைரஸின் பெயர்? SARS-CoV-2. காய்ச்சல் வைரஸ் எந்த வகையை சேர்ந்தது? RNA வைரஸ். வைரஸ்களை உயிர் மற்றும் அயிர் இடையே வைக்கப்படுவது ஏன்? மேற்கண்ட அனைத்தும் சரி. உயிர் சக்தி இல்லை, உயிருள்ள செல்களில் மட்டுமே பெருகும், தானாக வளராது. பாக்டீரியாவின் உணவளிப்பு முறை? மேற்கண்ட இரண்டும். ஆட்டோட்ரோபிக், ஹெட்டரோட்ரோபிக். மண்ணில் நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா? ரிசோபியம். பால் புளிப்பு ஏற்படுத்தும் நுண்ணுயிரி? ஸ்ட்ரெப்டோகஸ் லாக்டிஸ். வைரஸ்கள் எந்த கருவியால் பார்க்கப்படுகின்றன? மின்னணு நுண்ணோக்கி. DNA வைரஸ் உதாரணம்? ஹெபடைட்டிஸ் B. RNA வைரஸ் உதாரணம்? கொரோனா வைரஸ். பாக்டீரியா எந்த வெப்பநிலையில் சிறந்த வளர்ச்சி அடையும்? 37 டிகிரி செல்சியஸ். பாக்டீரியாவின் பெருக்கம் வேகமானது ஏன்? மேற்கண்ட அனைத்தும். ஒற்றை அணு உயிரி, இரண்டாக பிளவு முறை, குறுகிய தலைமுறை நேரம். பூஞ்சைகள் எந்த சூழலில் வளராது? அதிக வெப்பம். பூஞ்சை ஸ்போர்ஸ்கள் மூலம் பெருகுவது? மேற்கண்ட இரண்டும். பாலினமற்ற முறை, பாலின முறை. வைரஸின் வெளியே இருக்கும் புரதத்தோல்? கேப்சிட். வைரஸின் மரபணு பொருள் பாதுகாக்கப்படுவது? கேப்சிட். நுண்ணுயிரிகள் வளர்ச்சியை தடுக்க பயன்படும் பொருள்? ஆன்டிபயாட்டிக். பென்சிலின் கண்டுபிடித்தவர்? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பென்சிலின் எதிலிருந்து பெறப்படுகிறது? பூஞ்சை. ஈ கோலி பாக்டீரியா எந்த வகை? தோல் உண்டாக்காததும் உண்டாக்குவதுமானது. நோய். பாக்டீரியாவின் சக்தி உற்பத்தி மையம்? செல் மெம்ப்ரேன். பாக்டீரியா எந்த வகை சுவாச முறை கையாளும்? மேற்கண்ட இரண்டும். ஆக்சிஜன் தேவைப்படும், ஆக்சிஜன் தேவையில்லாத. காசநோய் பரவும் வழி? காற்று. மலேரியா நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி? புரோட்டோசோவா. மலேரியா பரப்பும் விலங்கு? கொசு. காலரா பரவும் வழி?
நீர். பாக்டீரியாவின் வளர்ச்சி அளவிடப்படும் கருவி. ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர். வைரஸ்களில் எது இல்லை? ரைபோசோம். பாக்டீரியாவில் புரத உற்பத்தி நடைபெறும் இடம். ரைபோசோம். நுண்ணுயிரிகள் உயிரணுவில் துறையில் பயன்பாடு. மேற்கண்ட அனைத்தும்: மருந்து தயாரிப்பு, தடுப்பூசி தயாரிப்பு, உணவு உற்பத்தி. வைரஸ்கள் எந்த செல்களை தாக்குகின்றன? மேற்கண்ட அனைத்தும்: தாவர செல்கள், விலங்கு செல்கள், பாக்டீரியா. பாக்டீரியாவை தாக்கும் வைரஸ். பாக்டீரியோபேஜ்.